விழித்து எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் எடுத்துக்கங்க. நீதி தலைவர்கள் புத்தகம், நீதி தலைவர்கள் புத்தகம் 6வது அதிகாரம். என்ன புத்தகம்? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல, பதில் சத்தமாக வரலையே. என்ன தலைவர்கள்? பைபிள் இருக்குதா? அப்படியே இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்போ 6வது சாப்டர் எடுங்க. சிக்ஸ்த் சாப்டர், நீதி தலைவர்கள், ஜட்ஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, படிக்கிறீங்களா? இஸ்ரேல் 2வது படிங்க. 2, மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யார் கொடுமைப்படுத்தது? யாரு கொடுமைப்படுத்த? இஸ்ரேலர்களா? படிங்க, திரும்ப படிங்க. மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யார் கொடுமைப்படுத்தப்பட்டது? இஸ்ரேல். யார் கொடுமைப்படுத்தியது? மிதியானியர்கள். அப்போ 2 குழுக்கள் இருக்கிறது. ஒன்று மிதியானியர்கள், இன்னொன்று இஸ்ரேலர்கள். யார் கொடுமைப்படுத்துறது? திரும்ப இஸ்ரேல். யார் கொடுமைப்படுத்துறதுன்னு கேட்குறேன். திரும்ப இஸ்ரேலர்களா? மிதியானியர்கள் கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைக்குள்ளவர் யாரு? அவங்க எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அடுத்தது படிங்க. எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலை பிளவுகளையும் எங்க? 2வது குகைகளையும், 3வது கோட்டைகளையும் தங்கள் பதிங்கடமாக அமைத்துக் கொண்டார்கள். திரும்ப கேட்கிறேன், யார் கொடுமைக்கு உள்ளானது? யார் கொடுமைப்படுத்துறது? எங்க தங்குறாங்க? அதனால பயந்து போயிட்டு இவங்க கையில மாட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்குறாங்க? 1 மலை பிளவுகள். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதில் இது மாதிரி ஆழமான இடத்துல மறைவாக தங்கிக்கிறது மலை பிளவுகள். 2 குகைகள். 3வது கோட்டைகளில் தங்கி கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? படிங்க. இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். ரீசனே கிடையாது. நீ பயிற்சியா, அவன் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். பயிரை அழிக்கிறார்கள். கொள்ளையிட்டு போது 2வது பட்சம். இருப்பதை அழிக்கிறார்கள். நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மிதியானியர்கள் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வாழ்ந்து விடக்கூடாது, உனக்கு பொருளாதாரம் சேர்ந்து விடக்கூடாது, நீ வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன செய்கிறாங்கன்னா பயிர்களை அழிக்கிறார்கள். 1. 2வது அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சல்களை அழித்து வந்தார்கள். அங்க மட்டும் இல்லை, அவர்களை சுற்றி இருக்கிற, அவர்கள் சார்ந்து வாழ்கிற எல்லா இடங்களுடைய விளைச்சலை அழித்தார்கள். அவர்கள் பயிரிட்டதை அழித்தார்கள். அவர்கள் சார்ந்து வாழுகிற சில விஷயங்கள்லாம் நமக்கு பயிர் வராது. மேலேருந்து இப்போ ஊட்டிலாம் ஒரு சில விஷயம், ஊட்டியில் வளர்கிற விஷயங்கள்லாம் ஒன்று இருக்கும், குளிர் பிரதேசங்களில் கீழே வளர்ந்து இருக்கும். இங்கேருந்து அங்கே அங்கேருந்து வருது. நீ எங்கேயும் சாப்பிடாத, எந்த விளைச்சலும் வரக்கூடாது. உன்னை சுற்றி வாழ்கிற அவருடைய இலக்கு எல்லாத்தையும் அழித்து அங்கே இருக்கிற விளைச்சலை அழித்தார்கள். 2வது. 3வது அப்புறம் இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. நீ எதை சாப்பிட்றியோ அதை அழித்தார்கள். யார் அழிக்கிறது? சத்தமா யாரை அழிக்கிறாங்க? நல்லா கவனிச்சிக்கணும். அது ரொம்ப அழகான பகுதி இது. அப்புறம் ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. மிதியானியர் வராங்க, திடீர்னு வராங்க, வந்துட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஆடு மாடெல்லாம் அழிச்சிட்டு உன்னுடைய பயிரெலாம் அழிச்சா நீ எப்படி நிற்ப? என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒன்றுமே இருக்காது. ஆக அவர்கள் அழித்தார்கள். மிதியானியர் அழிக்கிறாங்க. ஃபுல்லா விளைச்சலை அழித்தார்கள். நீர் சார்ந்து வாழ்கிற பகுதிகளை அழித்தார்கள். உனக்கு என்னென்ன உணவோ அதை அழித்தார்கள். ஆடு மாடுகளை அழித்தார்கள். எல்லாத்தையும் அழிச்சுக்கிறாங்க. அவங்க வாழவே முடியல. அப்புறம் படிங்க. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தனர். இந்த வெட்டுக்கிளிகள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமிச்சாங்க. நிறைய இடங்கள் இது இருக்குது வெளிநாடுகளில். நமக்கு இன்னும் பெருசாக வரலை. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து திடீர்னு வரும் கூட்டம். யாராக லட்சக்கணக்கில் வரும். அதை விட லட்சக்கணக்கில் வந்து
ஒரு விதின்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த விளைச்சலே அழிச்சிட்டு போயிடும். என்ன பயிரிட்டாங்களோ ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வெட்டுக்கிளி அவ்வளோ வேகமாக சாப்பிட்டு போயிடும். அவங்கள போய் விரட்டுறதுக்குள்ளே அது முடிஞ்சிடும் அந்த கதையை. அப்போது அவர்களுடைய எதிரிகள் எப்படி வராங்கன்னு சொன்னாக்கா, எப்படி வராங்க? வெட்டுக்கிளிகள் போல வராங்க. ஏன்னா வராங்க, அழிச்சிட்டு போயிடும். கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் அழிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா எண்ண முடியாது. அவங்க வரும் பொழுது எண்ண முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வருவார்கள். அப்புறம் அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினில் வாழ்ந்தனர். அப்புறம் மிதியானிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். அவங்க நம்பியது யாரு? ஆண்டவரை தான் நம்பினாங்க. யார் கொள்ளை அடிக்கிறாங்க? திரும்பவும் இஸ்ரேலா? இல்லை, மிதியானி. கரெக்டாக சொல்லிட்டீங்க. யார் கொள்ளை அடிக்கிறது? யார் கொள்ளையிடப்படுறா? எங்கே தங்கினாங்க அவங்க? எங்கே பதுங்கினாங்க அவங்க? குகையில் பதுங்கினாங்க, கோட்டையில் பதுங்கினாங்க, மலை பிளவுகளில் பதுங்கினாங்க. ஏன் பதுங்கினாங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்க? வெட்டுக்கிளிகள் போல வந்தாங்க. அவங்க ஒட்டகத்தை என்ன முடிஞ்சுதா? என்னென்ன அழிச்சாங்க? அவங்க விளைச்சலை அழித்தார்கள், அவர்களுடைய பயிர்களை அழித்தார்கள், விளைச்சலை அழித்தார்கள், உணவை அழித்தார்கள், ஆடு மாடை அழித்தார்கள். சரிங்களா? இது வரைக்கும் தெரியுது இல்லை? இப்போ இவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு முடியாமல் யாரை நோக்கி அழுறாங்க? ஆண்டவரை நோக்கி அழுகிறார்கள். இப்போ படிங்க. இவ்வாறு இல்லை 11வது வசனம் போயிடுங்க. இவங்க கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் பேசுறார். சின்ன விஷயம் நடக்கிறது. பின்பு ஆண்டவருடைய தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடி, அவர் சொல்ற, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதன்படி ஆண்டவர் திரும்ப பேசுகிறாரு. அவர் பேசும்போது எங்கே இருக்கிற கருவாலி மரம்? ஒபிராவில் ஒரு கருவாலி மரம் இருக்கிறது. அந்த மரம் சேர்ந்து படிங்க. அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? என்ன மரம்? எந்த இடத்துல இருக்கு? ஒபிராவில் இருக்கிற கருங்காலி மரம் யோவாசுக்கு சொந்தமானது. அப்புறம் படிங்க. அவர் மகன் கிதியோன் தான் இங்கே ஹீரோ. புரியுதா? கிதியோனு ஹீரோ. படிங்க. மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக. நல்லா கவனிங்க. மிதியானியர் எப்படி உணவெல்லாம் அழிச்சிடுவாங்க இல்லையா? அதனால் இந்த கோதுமையை மறைப்பதற்காக, பயிரிட்ட கோதுமையை மறைப்பதற்காக என்ன செய்கிறாரு? திராட்சை ஆலைக்கு போயிடுறார். ஏன்னா திராட்சைலாம் அங்கே இல்லை, ஆலைகள் காலியாக இருந்திருக்கும். அங்கே போனால் அந்த திராட்சை தான் இல்லையா, அங்கே வரமாட்டாங்கன்ட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் எங்கே கதிர் அடிக்கிறார்? கோதுமை கதிர் எங்கே அடிக்கிறாரு? திராட்சை ஆலையில் அடிக்கிறார். யார் அடிக்கிறது? யார் அடிக்கிறா? கிதியோன் அப்பா பேர்னா யோவாசுக்கு சொந்தமான மரம் என்ன மரம்? அது எந்த இடத்துல இருந்தது? ஒபிராவில் இருந்தது. ஓகே. இப்போ அங்கே போயிட்டு கதிர் அடித்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது பாருங்க. 12வது வசனம். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீங்க ஏத்துக்க முடியுமா பாருங்க. அவன் போய் பயந்துக்கின்னு அங்க போய் அடிக்கிறத விட்டுட்டு அப்ப திராட்சை ஆலையில போய் கதிர் அடித்து கொண்டிருக்கிறான், கோதுமை கதிரை. அவரை பார்த்த ஒருத்தர் வலிமை மிக்க வீரனே, பலசாலியே. நக்கா சிரிப்பு வராதா? நீ தான் பலசாலிடா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உடனே வந்துச்சு பாரு அவர் கோபம். அவர் கேட்பார். கிதியோன் அவரிடம் என் தலைவரே. ஆண்டவர் தூதர் என்ன சொல்றாரு? என் தலைவரே. ஒரு நிமிஷம். ஆண்டவர் தூதர் என்ன சொல்றாரு? வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு. யார் சொல்றா? ஆண்டவர் யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு? கிதியோனுக்கு சொல்றாங்க. அப்ப கிதியோன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கிதியோன் அவரிடம் என் தலைவரே. முதல்ல கேட்கிறாரு, என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால். ஆண்டவர் எங்களோடு தான் இருக்கிறார். நீ என்னோடு இருக்கிறார் சொன்னல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? நிறைய பேர் கேட்போம் இல்லையா கேள்வி. கிதியோனும் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் கேட்கிறாரு, நீ வலிமை மிக்க ஆண்டவர் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ற,
ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? முதல் கேள்வி. அடுத்து, ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து ஆண்டவர் எங்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? முதல் கேள்வி. நீங்க சொல்றீங்க எங்க தந்தையர்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களை இப்படிலாம் வழி நடத்தி வந்தாங்க, நாங்க இப்படிலாம் வந்தோம், நாங்க கேட்டோம், அவ்வளோ அழகாக நடத்தி வந்த வியத்துக்கு செயல்கள் எங்களுக்கு ஏன் நடக்கல? முதல் கேள்வி, ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? ரெண்டு, நீ எப்படிலாம் எகிப்து மக்களை வழி நடத்தி வந்தியோ அது ஏன் எங்களுக்கு நடக்கல? அப்படி ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார். இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானின் கையில் ஒப்படைத்து விட்டீரே என்றார். கேட்கிறார் கேள்வி. அதுக்கப்புறம் படிங்க. ஆண்டவர் அவன் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். உன்னை பயந்து தானே இருக்கிற, பயந்து தானே கோதுமை திராட்சை ஆலையில் அடிச்சிட்டு இருக்க. நீ இதே ஆற்றலோடு, உனக்குன்னா சக்தி இருக்குதோ அதே சக்தியோட போ, இதே ஆற்றலோடு செல்வாய். உனக்கு கூட்டல, ஆற்றல்லாம் கூட்டப்படவில்லை, ஆனால் நீ போ. அப்புறம் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். நீ இதே ஆற்றலோடு போ. நீ சொன்னலாம் மிதியானியர் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆண்டவர் மிதியானியர் கையிலிருந்து உன்னை விடுவிப்பார், உங்களை விடுவிப்பார். அப்புறம் உன்னை அனுப்புவது நான் அல்லவா? ஏன்னா உன்னை அனுப்புவது நான் அல்லவா, நான் தானே அனுப்புகிறேன், போ அப்படின்னு சொல்லி இதே ஆற்றலோடு செல்வாய் என்று அனுப்பப்படுகிறார். அப்புறம் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? நான் எங்கேயா விடுவிக்கிறது? நான் எப்படி விடுவிக்க முடியும்? பயங்கரமான ஒரு அப்செட் ஆகுறாரு. ஏன்னா சும்மா இருந்தவன் பயந்துன்னு அங்கே கதிர் அச்சுன்னு இருந்தவன் பயந்துக்குன்னு அங்கே போயிட்டு கோதுமையில் அங்கே வைக்க முடியாது, மிதியானியர் கொள்ள அடிச்சிடுவாங்கன்னு பயந்துன்னு திராட்சை போனால் அங்கே ஆண்டவர் ஆண்டவருடைய தூதர் வலிமைக்கு வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்ன பிறகு அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ பேசுகிறார். இப்போ சொல்கிறது, நான் எப்படி விடுவிக்க முடியும்? எனக்கு என்ன சக்தி இருக்குது? எனக்கு ஆற்றல் இல்லை, சக்திகள் எதுவுமே இல்லை, நான் எப்படி விடுவிப்பதுன்னு கேட்குறாரு. அப்புறம் இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம். இருக்கிறதுலையே நலிவுற்ற குடும்பம் என் குடும்பம் தான். எங்களுக்கு பெரிய சக்தி கிடையாது, பெரிய ஆற்றல் கிடையாது, ஆனால் எப்படி நாங்கள் போய் இதை போய் பண்ண முடியும், நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்குறேன். என் குடும்பமும் சின்ன குடும்பம், வலிமையற்ற குடும்பம். அப்புறம் என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன். வீட்டில் வர ஊர்லேயே ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு எங்கே ஆகும்? இந்த ஊர்லேயே சாதாரண குடும்பம் நாங்கள் தான், அந்த குடும்பத்துலேயும் சின்ன பையன் நான் தான் அப்படி சொல்லி கேட்குறாரு. பாருங்க, திரும்ப படிங்க, திரும்பவும் படிங்க. அதை ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி இதே ஆற்றுடன் செல்வாய், மிதியான கைந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலே நலிவுற்றிருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு அழகான நிகழ்வோடு பாருங்க. வலுவான மிகப்பெரிய வேலை கொடுக்கப்படுகிறது, ஆனால் அவன் தான் சின்னவன். குடும்பத்திலே அவன் தான் சின்னவன். இருக்கிற குடும்பங்கள்லேயே நலிவுற்ற குடும்பம் அவருடைய குடும்பம், மனசிலே நலிவுற்ற குடும்பம் கிதியோனோட குடும்பம். கடவுள் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட நம்ம பாடுவோம். யார் கொடுமைப்படுத்துறா? மிதியானியர். நான் தானா? மிதியானியர். யார் கொடுமைப்படுத்துறது? யார் கொடுமைக்குள்ளாகிறது? இஸ்ரேலர். அவங்க எங்க தங்குறாங்க, பதுங்குறாங்க? மலைப்பிளவுல, குகையில், கோட்டையில் பயந்து அங்கே தங்குறாங்க. என்னெல்லாம் அழிக்கிறாங்க? விளைச்சல் அழிக்கிறாங்க, உணவு அழிக்கிறாங்க, கால்நடைகள் அழிக்கிறாங்க. இந்த சூழலை ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் விடுதலை தருகிறார். அதனுடைய அடையாளமாக கிதியோனை தருகிறார். இப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் அவர் நிறைய அடையாளம்லாம் கேட்பார், 2 அடையாளம்லாம் கேட்பார். ஆண்டவர் கொடுப்பார் பொறுமையாக. இப்போ நம்ம சாப்டர் 7 நீதித்தலைவர்கள் 7 முதல் வசனம். எருபாகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து, இவர்கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, கிதியோன் கிட்ட போறணும்னு சொல்லிட்டு அவர் போய் அவருடைய எக்காலம் ஊதி அவருடைய
அவங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். அவங்க வரும்பொழுது நடக்கிற நிகழ்ச்சிகள், அதிகாலையில் எழுந்து 60 நீரூற்றருகே பாளையம் இறங்குகிறார்கள். மிதியானர் பாளையம் இவரது பாளையத்திற்கு மிதியானியர் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வது கடவுளுக்கு பிடிக்காது. நல்லா கவனிங்க, தற்பெருமையோடு இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. 32 வேற நிறைய பேர் போகிறாங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்கப்பா, நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் போனோம், அதனால தான் ஜெயித்தோம், அந்த மனநிலை வரும். அவங்க ஏராளக்கான வெட்டுக்கிளிகள் போல் ஏராளமாக இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர்லாம் தேவையில்லை, நாங்கள் சொல்கிற ஆளை கூட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறார். எத்தனை பேர் பாருங்கள், அடுத்து படிங்க. இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீர் கூற வேண்டியது போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன், போருக்கு பயப்படுறவங்களாம் கிளம்புங்க, விட்டு அகலட்டும் என்றார். அப்புறம் கிளையாது மலையை விட்டு அகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பி சென்றனர். எவ்வளோ பேர் போகிறாங்க? 22,000 பேர் திரும்பி போகிறாங்க. அதன் பிறகு எவ்வளோ பேர் இருக்காங்க? 10,000 பேர் எஞ்சி இருந்தனர். 10,000 பேர் எஞ்சி இருந்தார்கள் மக்களோட. அப்போனா எத்தனை பேர் மொத்தம் போயிருக்காங்க? 42,000. 22,000 + 10,000 எவ்வளோ ஆச்சு? 32,000 பேரில் 22,000 பேர் திரும்பி போகிறாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? 10,000 பேர் தான் நிற்கிறாங்க. அதன் பிறகு நடக்குது படிங்க. ஆண்டவர் கிதியோனிடம் மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா. நான் படிக்க வேணாம், ரொம்ப நேரம் சொல்கிறேன். நீர்நிலைக்கு அழைத்து வந்து அவங்கள தண்ணி குடிக்க சொல்லு. யார் யாரெல்லாம் நாய் போல நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள். எத்தனை பேர் இருக்காங்க மீதி? அந்த நாய் மாதிரி நக்கி குடித்தவர்கள் எத்தனை பேர்? 10,000 பேரா? 300 பேர். எத்தனை பேர்? 10,000 எத்தனை பேர் செலக்டட்? வெறும் 300 பேர் வச்சுன்னு போகிறாங்க. வெறும் 300 பேர். அது நாய் மாதிரி நக்கி குடிங்க. யார் முடியலையோ, நீங்களாம் நான் தைரியம் என்னலாம் உடம்புலாம் திடக்காத்தலாம் அப்படியே குடிப்பாங்க. யார் முடியலையோ அவன் தான் குடிச்சு குடிப்பான். அப்போது 300 பேர் முடியாதவங்களை கூப்பிட்டு போகிறார். முடியாதவர்கள் இருக்கிறதுலையே 32,000 பேரில் யார் சோம்பேறியோ அவங்க தான் போகிறாங்க. அவங்க தான் நாய் மாதிரி நக்கி குடித்தவங்க, தண்ணி குடிக்க முடியாமல். அப்புறம் படிங்க இங்கே. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நானே படிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 300 பேரை அழைத்து கொண்டு அவர் சொல்லுகிற 16வது வசனம் படிங்க. 16. அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர் 300 பேரையும் எத்தனை பிரிவா? 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரின் கைகளில் எக்காலம் இருந்தது, காலி பானை இருந்தது. அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். வாள் எடுத்துகிட்டு போனாங்களா? வில் எடுத்துகிட்டு போனாங்களா? குதிரை போச்சா? ஒட்டகம் போச்சா? என்ன போச்சு? ஆண்டவருடைய காரியங்களை நடத்த ஆண்டவர் எது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நிறைய நேரங்களில் ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னால் படிக்க முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற உறுதி எது? வில் எடுத்துகிட்டு போல, பெருசாக எதுவும் கொண்டு போகல, மாறாக காலிப்பானை, நெருப்பு, வேறனா எக்காலம், 3. அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 17. அவர் என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள், நான் பாளையத்தின் எல்லை காவல். சரி, 20 வந்துருங்க. 20. 3 பிரிவினரும் எக்காலம் ஊதினர், பானைகளை உடைத்தனர், தங்கள் இடைக்கையில் நெருப்பு பந்தங்களை வலக்கையில் ஊதுவதற்கு எக்கங்களை வைத்திருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். அதன் பிறகு பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர். ஓலமிட்டு கொண்டு தப்பி ஓடினர். பிரைஸ் தி லார்ட். அங்கே வெட்டுக்கிளிகளை போல அவங்க இருந்தாங்க. இது உள்ள நீங்கள் படிக்கிற நேரம் இல்லை நமக்கு. ஏராளமான மக்கள் இருந்தார்கள். அதை படித்து பார்க்க போயிட்டு ஏராளமான மக்கள் அங்கே இருப்பாங்க. இவங்க போய் பானையை உடைக்கிறாங்க, நெருப்பு எக்காலம் ஊதுறாங்க, நெருப்பை காட்டுறாங்க. இதற்கு அவர்கள் ஓலமிட்டு கொண்டு ஓடுகிறார்கள்னா அவர்களுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்கோம்? ஒரு பய உணர்வு தூண்டியிருக்கோம்,
ஒரு பெரிய படை வருகிறது. இந்த பான சத்தம் போன வாட்டி ஒன்று சொன்னேன், அது வெறும் தொழுநோயாளர்கள். இது வெறும் பான சத்தம். பான சத்தத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். மிதியானியரை தோற்கடிக்கிறார் கிதியோன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றது, அவன் சாதாரண ஆளு, சாதாரண குடும்பம், சாதாரண ஆளு, அந்த வீட்லேயே அவன் தான் சிறியவன். அவனை வைத்து வெட்டுக்கிளிகள் போல ஏராளமான மக்களை ஆண்டவர் துரத்தி அடிக்கிறார், இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுகிறார். அதனால் ஒன்றும் முடியாமல் ஆண்டவரேன்னு அழுதவங்களை ஒரே ஒரு ஆளை வச்சு, ஒன்றுமில்லாத 300 பேரை வச்சு, அதுவும் தனித்தனியாக 100 பிரித்து ஆண்டவர் வெற்றி பெற செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. மீண்டும் 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 நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, முடியாத காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? உம்முடைய வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? ஏன் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார். நீ எப்படி இதே போப்பா, நீ போ, இதே ஆற்றலோடு போன்னு வெற்றியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதே தெய்வம் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார்.